புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை நேற்றைய தினம் துவக்கியுள்ளோம். ஆகவே இது மென்மேலும் மேலே வளர வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயக்கத்தை இந்த நேரத்தில் காணுவதற்கு காரணம், மிக முக்கியமான காரணம், காலையில் எழுந்தாங்க லட்சக்கணக்கில் இந்த கட்சிக்கு போகலாமா, அந்த கட்சிக்கு போகலாமா, அங்கே போயிடலாமா, அங்கே போனால் போஸ்டிங் தருவாங்களா. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கதை முடிந்தது என்று நினைக்கிறார்கள். ஆகவே எல்லாரும் வெளியில் போயிட்டு இருக்காங்க. 3 முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர். திராவிட முன்னேற்ற கழகம் அவர் இணைத்துக் கொண்டது. அன்போடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரை இணைத்துக் கொண்டார் என்பது முக்கியமான செய்தி அல்ல. அவருடைய கட்சி இணைத்துக் கொண்டார். அவர்கள் கட்சிக்கு பெருமை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை. ஆகவே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அவர்களை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் ஒரு உச்சபட்ச பொறுப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாத்திரமல்ல, கடந்தோடி 50 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சர் என்கின்ற பொறுப்பு மிக முக்கிய பொறுப்பாகத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அதை அடைவதற்குத்தான், கோட்டையிலே கொடியேற்றுவதற்குத்தான் மக்கள் அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே அவருக்கு மிக அருமையான பெயர் இருந்தது. அண்ணன் OPS என்றால் விடாமல் குரல் கொடுத்தோம், பக்கத்திலே நின்றோம், உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு இந்த 2.5 வருடங்களில் போராடினோம். ஆனால் யாரிடம் போராடினோமோ அவரிடத்திலேயே இவர் தோற்று போய்விட்டார். இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவர் முடியல, சேர்த்துக்கல. அவர் யாருங்க சேர்த்துக்கிறதுக்கு? அவருக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அரசியல் அனாதையாக அரசியல் களத்தில் இருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆக அவர் சேர்த்துக்கலன்றதுக்காக நான் வெளியில போறேன்னு சொன்னா, போராடும் சிங்கம் யார் கண்டு அஞ்சும் என்று சொல்வார்கள். என் தம்பி ஷேக் அடிக்கடி சொல்லுவார். ஆகவே போராட்ட களத்தில் நின்று போராடினோம். இப்பொழுது பேனரையே மாத்திக்கிட்டு அவர் சன்னு ஒரு முடிவு எடுத்து போயிருந்தா கூட பரவாயில்ல. எப்படி அம்மா படத்தை பார்த்து விட்டு இவர் இந்த முடிவு எடுத்தார் என்பது எனக்கு புரியவில்லை. அதுக்கு காரணம், சாப்ட் கார்னரை தேடி யாரும் சேர்த்துக்கல. நேற்று வரை அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாசலில் நின்று கொண்டிருந்தார். அந்த கதவு சாத்தப்பட்டது. அந்த கதவு அடைக்கப்பட்டதால் வேறு வழியில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாசலை தட்டினார். அன்போடு முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். பாரதிய ஜனதா கட்சி தள்ளிவிட்டது, வெளியேற்றிவிட்டது. அதை வெளியேற்றியது பழனிசாமி காரணமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம், இந்த இயக்கத்தை துண்டு துண்டாக, இந்த இயக்கத்தை பிரித்து, இந்த இயக்கத்தை ஒன்றுமில்லாமல் செய்தது, இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்தது பழனிசாமி. 2 கட்சி இருக்கு, நீங்க கவனிக்கணும். ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அமர்ந்து கொண்டு கூட்டணியை பேசுகிறது. அந்த காலத்தில் போயஸ் கார்டனுக்கு தவம் இருப்பார்கள் கூட்டணிக்காக. இதே பாரதிய ஜனதா கட்சி சத்தம் வேணாம், சத்தம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அம்மா கொடுக்கின்ற சீட்டை வாங்கிக் கொண்டு வெளியிலே போகின்ற காலங்கள் இருந்தது. ஆனால் டெல்லி தெருக்களிலே அலைகிறார் பழனிசாமி. அமித்ஷா என்ன பிச்சை போடுவார், உள்துறை அமைச்சர், மாண்புமிகு பிரதம மந்திரி என்ன பிச்சை போடுவார் என்று அதிமுக போய் டெல்லியிலே காத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் இங்கே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்யவில்லை. காங்கிரசோடு இங்கே அமர்ந்து கொண்டே பேசுகிறது, முடிவெடுக்கிறது. அவர்கள் அந்த பிடியிலே விட்டுக் கொடுக்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தொண்டர்கள் வெளியேறுகிறார்கள். தொண்டர்கள் வெளியே செல்லுகிறார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா பெயர் நிரந்தரமாக பூமி உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் மிக தெளிவாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் மாறுதலே கிடையாது. எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு, என்ன பண்ண போறீங்க? நீங்க நிக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க?
சிம்பிள் கேட்டிருக்கேன். அந்த நிலை ஏற்படுமேனால் நிற்போம். ஆனால் அந்த நிலை ஏற்படுமேனால் நிச்சயமாக நிற்போம். அப்படி அந்த நிலை இல்லை என்றால் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருவோமேயானால் மிக தெளிவாக சொல்லுகிறேன், மத சார்புள்ள கட்சிகளை ஆதரிக்க மாட்டோம். மத சார்பற்ற கட்சிகளைத்தான் ஆதரிப்போம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல மத சார்பில்லாத கட்சிகளை தான் நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். அது பாரதிய ஜனதா கட்சியாக கூட இருக்கலாம். ஆகவே 2 கட்சிகளுக்கு இப்பொழுது போட்டி. ஒன்று திமுக, தாவேகா, 2க்கும் போட்டி. இப்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவரோடு மோதல் சீமானுக்கு. சீமான் ஸ்டெடியா கேண்டிடேட்டை போட்டு ரெடியா நிற்கிறார். ஆகவே சீமானா எடப்பாடி பழனிசாமியான்னு தான் போட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க 3வது இடத்துக்கு. ஆகவே கெட்டி கூட பார்க்க முடியாது. மக்கள் இந்த துரோகியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டு தான். பழனிசாமி அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் வரை நான் இங்கே நின்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எம்ஜிஆர் நினைவிடத்திலும் அம்மா நினைவிடத்திலும் நாங்கள் ஓயவே மாட்டோம். சுற்றி சுற்றி வருவோம். அரசியலிலிருந்து பழனிசாமி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமும் கொள்கையும். இன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், எங்களது நிரந்தர கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பழனிசாமி 100 தடவை சொன்னாலும் நிரந்தர பொதுச் செயலாளர் ஆக முடியாது. அங்கே வித்தியாசம் வரும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொள்கைகள், கோட்பாடுகள், சட்ட திட்டங்களைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். எங்களது பயணம் இங்கிருந்து தொடர்கிறது. போக போக பாருங்கள் என்ன நடக்கும் என்பதை நாடு பார்க்கும், மக்கள் பார்ப்பார்கள். நான் கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலம் வழக்கிற்கு ஓடாடினேன். எங்களை சார்ந்தவர்களும் அப்படிதான். கஜாலிருந்து அவரிலிருந்து அத்தனை பேரும் ஆகட்டும், என்னுடைய தோழர்கள் குமார் அத்தனை பேரும் ஆகட்டும், முனிரத்திலிருந்து பல பேர் இங்கே இருக்கிறார்கள், பிரின்ஸ் அதுன்னு சொல்லி. ஆகவே நாங்கள் எல்லோரும் அருள் இப்படி பல தியாகங்கள் இங்கே செய்துவிட்டு இருக்கிறோம். தமிழ் சினிமாவும் தமிழ் செய்தித்தாளும் இன்று கர்நாடகாவில் இருக்கிறது, சினிமா ஓடுகிறது என்று சொன்னால் புகழேந்தி அதற்கு காரணம். கர்நாடக மண்ணில் இதை விட்டுவிட்டு அம்மா இறந்த பின்னால் இங்கே வந்துவிட்டோம். நாங்கள் வந்துவிட்டு இங்கே இந்த பாலிடிக்ஸை, இந்த அரசியலை ஆரம்பித்திருக்கிறேன். நான் பெங்களூர் புகழேந்தி அல்ல, உங்களூர் புகழேந்தி. ஆகவே தலைவர் அம்மா பெயரை சொல்லிதான் இந்த பயணம் தொடரும். பேரறிஞர் அண்ணா சொன்னார், புரட்சி என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி என்றால் புரட்சி தலைவி அம்மா, புரட்சிக்கு மறுபெயர் மறுமலர்ச்சி என்று சொன்னார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என்று எங்களது பயணம் தொடரும். அதில் மாறுதல் இருக்காது. இன்றைய தினம் நாங்கள் எடுத்திருக்கின்ற உறுதிமொழி, எனது அன்பான வேண்டுகோள் அதிமுக தொண்டர்களுக்கு, நீங்கள் எங்கேயும் செல்ல வேண்டாம். இது உங்களுடைய வீடு, உங்களுடைய கட்சி. நமது தலைவர் என்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. வேண்டுமென்றால் தேர்தல் நேரத்தில் ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்போம். அம்மா சொன்னது போல அது எப்படி செய்ய வேண்டுமோ அம்மா வழியிலே அதை நிரந்தரமாக செய்வோம். அதை விட்டுவிட்டு எந்த கதவையும் தட்ட வேண்டாம் என்பதுதான் எனது பணிவான தோண்டுகோள். எந்தவித கலக்கமும் வேண்டாம் அதிமுக தொண்டர்களுக்கு. புரட்சி அதிமுக இருக்கிறது, அதன் வழியிலே நீங்கள் வந்தால் சென்றால் போதும். நாளை நமதே, வெற்றி நமதே. நம்ம ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருக்கும் என்கின்ற நிலை மாறும். தொடர்ந்து போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். வாழ்க புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.